வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 101 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 101 ஆஃப் IPC பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 101 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய தற்காப்புரிமை, அந்த செக்ஷன் 99லையும் செக்ஷன் 100லையும் சொல்லியிருக்கக்கூடிய தற்காப்புரிமையை பயன்படுத்தி நம்ம தற்காத்துக் கொள்வதற்கு எந்த அளவுக்கு, அதாவது செக்ஷன் 99 ஆஃப் IPCலையும் செக்ஷன் 100 ஆஃப் IPCலையும் சொன்ன விவரங்கள் இதில் பொருந்தலை அப்படின்னா அந்த அளவுக்கு, அதாவது நம்மளை எந்த அளவுக்கு அவங்க தாக்க முயற்சி பண்ணாங்களோ அந்த அளவுக்கு நம்மளை தற்காத்துக்கொள்ள தற்காப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். தற்காப்பு உரிமை அப்படிங்கிறது ஒரு நபர் மற்றொரு நபரை அடித்து காயப்படுத்த முயற்சி பண்ணுறான்னா அந்த அடித்து காயப்படுத்த அளவுக்கு தான் தற்காப்பு உரிமையை நம்ம பயன்படுத்தணுமே தவிர மரணம் ஏற்படுத்தும் அளவுக்கு நம்ம குற்றத்தை விளைவிக்க கூடாது அப்படிங்கிறதா செக்ஷன் 101 ஆஃப் IPCல சொல்கிறாங்க. இது பற்றி நோட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நோட்ஸை படிங்க. நோட்ஸை படித்து பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தொடர்ந்து IPC சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். IPC சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.